கம்பால் நடுவு இதுவாக இருக்குது, தோரணம்லாம் கட்டி கை மாலையெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி டே 3. ஆமாம், இன்றைக்கி வந்து நவராத்திரி டே 3 சாட்டர்டே அன்றைக்கி நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். எப்போவுமே அன்னன்னைக்கு வ்ளாக் வந்து கொடுத்துருவேன். இன்றைக்கி வரப்போகிற வ்ளாக் வந்து முன்னாடி நாள், அதாவது நம்மளோட ஃப்ரைடேயோட ஈவினிங் ரொட்டீன் நான் வந்து சேர்த்து, அப்புறமா நம்மளோட கொலு வீடியோ சேர்த்து கொடுத்ததுனால இனிமேல் அடுத்தடுத்த நாள் முன்னாடி நாள் வ்ளாக் அந்த மாதிரி வந்து கொடுக்கலான் இருக்கேன். ஸோ அந்த ஒரு நாள் வீடியோ வந்ததுனால அப்படி அப்படியே வந்து மாறிடுச்சு. பட் எனிவே உங்களுக்கு வந்து டெய்லி 9 days ஆஃப் நவராத்திரின்னு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. கண்டிப்பாக டெய்லி உங்களுக்கு வந்து நான் வீடியோ கொடுத்துருவேன், எல்லா 9 days-ம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே ஒரு பெரிய ஃபேமிலி கெட் டுகெதர் இருக்குது. நேற்று நம்ம ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா அத்தை மாமாலாம் வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அத்தை மாமா இருக்காங்க. அப்புறமா இன்றைக்கி வந்து என்னோடய நாத்தனார் வராங்க, நாத்தனார் ஃபேமிலி வராங்க, சின்ன நாத்தனார் அவங்க வராங்க. அதுக்கப்புறமா என்னோடய அம்மா வேம்பு, பிரணவக்குட்டி வரான். ஸோ அவங்கெல்லாம் வந்ததுனால நான் சரண்யா ஹஸ்பண்டையும் கூட லஞ்சுக்கு வந்து கூப்பிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்த்து ஒரு 14 பேருக்கு வந்து நாங்கள் லஞ்ச் பண்ண போகிறோம். அதனால் காலையிலேயே எழுந்திரிச்சாச்சு. ஒரு 6:15க்கு தான் எழுந்திரிச்சோம். ஏன்னா நேற்று டெய்லி வீடியோஸ் கொடுக்குறதுனால எனக்கு எடிட் பண்ணிவிட்டு படுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. பட் இருந்தாலும் நம்ம அது ஒரு கமிட்டடாக நம்ம சொல்லி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. அதனால் நேற்று தூங்குறதுக்கு ஒரு மணி ஆகிடுச்சு. இருந்தாலுமே காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துட்டு சுவாமிக்கிட்ட வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். நேற்று பூஜை பண்ண பூவெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லேட்டாக தான் பூஜை வேலைகள் வந்து பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஃபேமிலி கேதரிங், ரொம்ப உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நவராத்திரி வீடியோ வாங்க பார்க்கலாம். சமையலுக்கு வந்து எல்லா காயும் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி வந்து சாம்பாருக்கு இன்னும் மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார், அப்புறமா வந்து கேரட் கீர் பண்ணலான் இருக்கோம். அப்புறம் கேரட்டும் பீன்ஸும் போட்டு பொரியல், அப்புறமா கோஸ் பொரியல், 2 பொரியல், அப்புறமா வந்து தான். ஸோ என்னால் எது சாம்பார் ரசம்லாம் உங்களுக்கு வந்து தெரியும், இந்த பொரியலும் யூஸ்வல் தான். கேரட் கீர் ரெசிபி வேணால் நான் கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து காய்கறி நறுக்கிற வேலை, ப்ரிப்ரேஷன் வேலை எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வந்து மாங்காய் முருங்கைக்காய் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறமா வந்து மாங்காய் போட்டு வேண்டாம், ஏன்னா மாமாவுக்கு வந்து ரொம்ப உப்பு எடுத்துக்கக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் கதம்ப சாம்பார் மாதிரி எல்லா காய்கறியும் போட்டு, அதாவது கேப்சிகம், அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் பூசணிக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட்டுன்னு சொல்லிவிட்டு எல்லா காய்கறியும் போட்டு ஒரு சாம்பார் வச்சிடலான்ட்டு அப்புறம் வந்து டிசைட் பண்ணியாச்சு. அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இதை வந்து நான் ரெசிபீஸ் பெருசாக எதுவுமே வந்து கவர் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் பேசினது தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறமா கொஞ்சம் நான் வந்து ஷூட் பண்ணேன். சாம்பார் அதுக்கப்புறம் பொரியல் வரைக்கும் ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக பண்ண வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா டைம் ஆகிடுச்சு பூஜைக்கு. அப்புறம் எல்லோரும் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் வந்து பொறுமையாக ஷூட் பண்ணிகிட்டே பண்ணால் வந்து டைம் இருக்காது அப்படி சொல்லிவிட்டு கடை நான் வந்து மீதி குக்கிங்கெல்லாம் நான் வந்து ஷூட் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போ இவங்க வந்து நான் கேரட் கீருக்கு என்ன பண்ணேன்னா, கேரட் வந்து நல்லா ரவுண்டாக நறுக்கி இது வந்து ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு நம்ம நல்லா வந்து வேக வச்சிடணும். இதோட ரெசிப்பியும் நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி ஒரு 2 டிஷ்ஷஸ் பொறுமையாக ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதனால் கடன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சமையல் வேலை முடிச்சுட்டு பூஜை வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கண்டினியூ பண்ணியிருப்பேன். இந்த நவராத்திரி சீரீஸ் வந்து ரெகுலராக போட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து கமெண்ட்ஸ் மூலிமா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக நல்லா வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்குது. உங்கள் எல்லாரோட விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு நான் சொன்ன மாதிரி ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த நவராத்திரியில் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வைப்பு தான் இல்லையா. ஸோ ரெகுலராக வந்து டெய்லி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸு அப்புறமா ஃபேமிலி மெம்பர்ஸ்னு எல்லாரையும் போய் மீட் பண்ணுறது, எல்லாருமே வீட்டுக்கு வர்றது, நம்ம மற்றவங்க வீட்டுக்கு போகிறது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இதுக்கான எப்படி சொல்கிறது, மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு
நம்ம நினைப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நவராத்திரி ஃபெஸ்டிவல்ஸ் மற்ற ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ அது எனக்கு எப்போவுமே வந்து ரொம்ப பிடிக்கும். வீடு ஃபுல்லாக கெஸ்ட் இருக்கிறது, எல்லாருக்காகவும் ஏதாவது சமைக்கிறது, அப்புறமா மற்றவங்க வீட்டுக்கு போய்ட்டு ஜாலியாக எல்லாரோடையும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து சாம்பாருக்கு தேவையானதெல்லாம் நறுக்கி வச்சிட்டேன். முள்ளங்கி, கேரட்டு, எல்லா காயும். அப்புறம் பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோஸ் நறுக்கி வச்சாச்சு. அப்புறமா கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு தனியாக வந்து நறுக்கி வச்சாச்சு. சாம்பாருக்கு வந்து நிறையா வைக்கணும் அப்படின்றதுனால இந்த பெரிய கடாய் தான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ரெசிபீஸ் சாம்பார் யூஸ்வலாக நம்ம எப்பயும் பண்ணுற ரெசிபி தான். இப்போ இதை வந்து காயெல்லாம் வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு இது வந்து நல்லா வேகட்டும். இந்த பக்கம் வந்து பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நறுக்கி வச்சுருக்க காய்கறியெல்லாம் போட்டு வதக்கிட்டேன். வெங்காயம் பூண்டு இல்லாமல் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னப்போ எல்லாருமே என்ன கேட்டிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் எதுவுமே வந்து கிடையாது. அது அவங்கவுங்களோட ஒரு சாய்ஸ் தான், அவ்வளோதான். நான் வந்து ஒரு 9 days ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறேன், அவ்வளோதான். அது அப்படியே வந்து ஒரு நவராத்திரிக்கும் பழக்கமாயிட்டதுனா ஃபாலோ பண்ணுறேன். பட் இந்த மாதிரி தான் வெங்காயம் சாப்பிடாம தான் இருக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. டெய்லி வந்து தலை குளிக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. எப்பயுமே உங்களோட ரெகுலர் ரொட்டீன் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை தலை குளிப்பீங்களோ அதையே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது பூஜை அப்படின்றதுனால சில பேர் வந்து டெய்லி தலை குளிப்பாங்க. நான் வந்து டெய்லிலாம் தலை குளிக்க மாட்டேன். ஒன்ஸ் இன் 2 days வந்து தலை குளிப்பேன். அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணுவேன். இப்போ இங்கே வந்து நம்மளோட காயை லைட்டாக வந்து வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு இதுவும் வந்து நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே சாம்பாருக்கு வந்து புளித்தண்ணி ஊற்றுனதெல்லாம் நல்லா வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ சாம்பார் பொடி சேர்த்துடலாம். அவ்வளோ பேருக்கு நான் வந்து ரொம்ப ரெகுலராலாம் வந்து சமைக்கிறது கிடையாது. சரி, அன்றைக்கி வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் அத்தைக்கிட்டேயும் எவ்வளோ போடுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்டு தான் வந்து பண்ணேன். எனக்கும் அந்த அளவெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாலாம் வந்து இல்லை. ஸோ அதனால் அவங்க சொல்கிற அந்த உப்பளவு, அதுக்கப்புறம் சாம்பார் பொடி அளவெல்லாம் கொஞ்சம் கேட்டு தான் வந்து போட்டேன். பட் நான் அன்றைக்கி வந்து கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சி கொஞ்சம் பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அத்தனை பேருக்கு சமைக்கணுன்னா கண்டிப்பாக வந்து கஷ்டம் தான். யூஸ்வலாக இந்த மாதிரி பல்க்கு குக்கிங், நிறையா குக்கிங்லாம் அத்தை தான் வந்து பண்ணுவாங்க. நான் வந்து பூஜை வேலை அப்படின்றத வந்து பண்ணுவேன். சரி, அன்றைக்கி வந்து கொஞ்சம் டைம் இருந்தது, ஏர்லியாகவும் எந்திரிச்சாச்சு அப்படின்றதுனால நான் கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே கொஞ்சம் பண்ணிட்டேன். அத்தை வந்து பார்த்திங்கன்னா மைசூர் ரசம் அன்றைக்கி வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஐ திங்க் நான் என்னோடய சேனலில் அந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். இல்லைனா நீங்கள் வந்து மைசூர் ரசம் ட்வின்ஸ் வெஜ் கிச்சன் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு ஏதாவது வேறு அப்கமிங் வ்ளாக்ஸில் ஏதாவது ரெசிபி இன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் கேரட் கீர் ரெசிபி வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணல. நான் சொல்லியிருந்தேன், நான் இதில் இன்க்ளூட் பண்ணல. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் அது கொஞ்சம் கூட ஷூட் பண்ணியிருந்திருக்கவே மாட்டேன். கேரட்டை வேக வச்சதோடு முடிஞ்சு போச்சு கேரட் கீர் ரெசிபி. அதுக்கப்புறமா எனக்கு சுத்தமாக வந்து டைமே இல்லை. சாம்பாருக்கு வந்து முடித்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு கடகடன்னு போயிட்டு சாரி மாற்றிட்டு வந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணேன். அம்மா வேம்புலாம் வந்து வரும்போது தச்சுக்குட்டி வந்து ஒரு செம்ம ரியாக்ஷன் கொடுத்துருப்பா. அதை நீங்கள் வந்து பாருங்கள். அம்மா வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாகி ஒரு 3 months கழிச்சு இப்போ தான் வந்து வராங்க. அது எனக்கும் சரணியாக்கும் அது கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தது. வாங்க 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 ராமா. ராமா யாரு எப்படி லாவண்யா வீட்டு கொலுக்கு வந்திருக்கோம்ப்பா. ரொம்ப அழகாக வச்சுருக்கா, ரொம்ப நேர்த்தியாக இருக்குது பார்க்குறதுக்கே. ரொம்ப நடுவு இதுவாக இருக்குது. தோரணம்லாம் கட்டி சைடு மாலையெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்குது. விளக்குலாம் வச்சு ஆஸ் யூஷுவல் இவங்க வீட்டில் ரொம்ப முருகரை நமஸ்காரம் பண்ணுவாங்க. அதனால முருகருக்கு சைடாக ஒரு செட் போட்டு ரொம்ப அழகாக வந்துருக்கு. நாளைக்கு நாங்கள் ஒரு வேறு லெவல் குழு காட்டுறோம். உங்கள் குழுக்கு தானே வருஷம் நம்ம சேனலில் வெயிட் பண்ணுறோம். நாளைக்கு உங்களுக்கு வந்து எங்கள் வீட்டு ப்ளீஸ் நாளைக்கு குழுக்கு வாங்க. வெல்கம். சின்ன கான்செப்ட் ரெடி பண்ணியிருக்கோம். ஐ திங்க் யூ வில் ஆல் என்ஜாய்.
அக்கா வந்து பார்த்திங்கன்னா கொலுலாம் பார்த்துட்டு ரொம்ப அழகாக வச்சுருக்க, பார்க்கவே வந்து நல்லா இருக்குது அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. நிறைய டிப்ஸும் வந்து கொடுத்தாங்க. அந்த விளக்கலங்காய் ரொம்ப நல்லா இருக்குது, அதுக்கும் வந்து நீ சாரீ கட்டலாம், நல்லா பெரிய விளக்காக இருக்குது, சாரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாம்பிள் ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ்லாம் எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நவராத்திரியில் அதை ட்ரை பண்ணலாம், இல்லை நடுவில் ஏதாவது ஒரு பூஜை வந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக அவங்களோட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அவங்கெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து தாம்பூலம் நான் இங்கே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு தாம்பூலம் அப்படின்னா ப்ராப்பராக அதில் என்னென்ன வைக்கணும்னா வெத்தலை, பாக்கு, பழம், அப்புறம் மஞ்சள், குங்குமம், அப்புறம் கொஞ்சம் பூ, அப்புறம் நம்ம என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அது எதுவாக வேணால் இருக்கலாம். அது கண்டிப்பாக கொடுக்கணும்னு இல்லை, வெத்தலை, பாக்கு, பழம் கொடுத்தீங்கனாலே போதும். ப்ளவுஸ் பீட்டு, அப்புறம் நம்மளால் முடிஞ்சது இல்லை அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கொடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் வாங்கினேன். என்னோடய நவராத்திரி ஹாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்ததை ஹோல்ட் பண்ணேன், மற்றதெல்லாம் நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். காமனாக எல்லாேருக்கும் நிறையா வாங்கணும் அப்படின்றனால நான் விஜயா ஸ்டோர்ஸ் போனப்போ எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு கீ ஹோல்டர் மாதிரி நான் பார்த்துருந்தேன். இது வந்து அங்கே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருந்துச்சு. ரொம்ப அழகழகாக சுவாமி படங்கள்லாம் வந்து போட்டு உள்ளே என்டர் ஆகும்போது கிரகலக்ஷ்மி ஃபோட்டோ வச்சுருப்போம்ல அந்த மாதிரி, அப்புறம் பெருமாள்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி, இந்த மாதிரி கொடுத்தா பார்த்த உடனே சுவாமி உள்ளே என்டர் ஆகும்போது ஒரு சுவாமி பிக்சர் இருந்தால் பார்க்க நல்லாயிருக்கும், எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு இது நான் வந்து வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி எல்லாேருக்கும் தாம்பூலம் கொடுத்துட்டு அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து சரண்யாவோட ஃப்ளாட்ஸ்க்கு போயிட்டேன். ஏன்னா அம்மா அங்கே இருந்தாங்க, அவங்களோட இன்னும் இங்கே வந்துட்டு அப்புறமா அங்கேயும் போனாங்க. அங்கே போய் அவங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து சரண்யாவோட ஃப்ளாட்ஸில் வந்து நவராத்திரி செலிப்ரேஷன் இருந்தது. தக்ஷு வந்து ஸ்லோகம் சொல்கிறான், அதுக்கப்புறமா வந்து மிதுன் குட்டி வந்து பஜன் அவ்வளோ நல்லா பாடியிருந்தான். எனக்கு வந்து என்னால் ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ண முடியல, ஏன்னா எந்த சாங்குமே இன்க்ளூட் பண்ணால் காப்பிரைட் வருது. நான் சின்ன கிளிம்ஸ் மட்டும் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். வணக்கம் சொல்லு, வணக்கம் சொல்லு, இங்கே வா, இங்கே வா, வணக்கம் சொல்லு. இரு, மிதுன நான் ஸ்லோகம் சொல்ல போகிறேன் சொல்லு. அப்புறம் மாத்ரு பூஜை பண்ணுறான், அம்மாவுக்கு பூஜை பண்ணுறான், அம்மா பூஜை பண்ணுறான். அதுக்காக நீ பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கியா? ஆமாம். ஐயோ ஏன்டா. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நான் சரண்யா ஃப்ளாட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரண்யா ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி 9 நாளும் ஒவ்வொரு அம்மன் அலங்காரம் இருக்கும். நாங்கள் போன அன்றைக்கி அசலாத்தம்மன் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதாவது நாங்கள் இருக்கிற அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற அம்பாள், காவல் தெய்வங்களாக இருக்கிற அம்பாள் எல்லாமே இந்த 9 நாளில் வந்து அலங்காரம் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இந்த பண்ணியிருந்தாங்க. அம்பாள் அவ்வளோ அழகாக வந்து இருந்தாங்க, பார்க்கும்போதே தெரியும். அந்த தாமரைப்பூ வந்து அப்படியே மொட்டா கோத்து மாலை மாதிரி போட்டிருந்தாங்க, அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் அங்கேயுமே வந்து அந்த அசோசியேஷனில் ஒரு குட்டி குழு வந்து வச்சுருப்பாங்க, வர்றவங்களுக்கெல்லாம் தாம்பூலம் கொடுத்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அவங்க அங்கே வந்து நவராத்திரி செலிப்ரேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட் இயர் எனக்கு குழு இல்லாதனால டெய்லி நான் போவேன். இந்த தடவை நம்ம வீட்டையும் குழு வச்சுருந்ததுனால என்னால் டெய்லி போக முடியல. அன்றைக்கி அம்மா இருந்ததுனால அப்படியே போயிட்டு உங்களுக்கு அந்த அலங்காரமும் காட்டுறேன். சரண்யாவோட வ்ளாக்ஸ்லேயும் உங்களுக்கு ஒரு நாள் அலங்காரம் என்னென்ன இருந்தது அப்படின்றது வந்து வரும். ஸோ இந்த நவராத்திரி சீரீஸ் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஒரு டிவைன்ஃபுல்லாக, ஒரு ப்ளசண்ட்டாக, யூஸ்வலாக இல்லாமல் ஒரு இந்த 9 days வந்து நாங்கள் ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி இதை செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸும் உங்களோட நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி மழை கொட்டாமல் இந்த மட்டுக்கும் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 6 நாள் அப்படியே போகட்டும். எல்லாருக்கும் நன்றி, வந்தவர்களுக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி, எல்லாருக்குமே நன்றி. முதல்ல குழந்தைகள் ரொம்ப காத்துன்னு இருக்கா, அவளை நிற்க வச்சு நம்ம பேச முடியாது. ஸோ அவள் தான் முதல்ல பாடப்போம். அவர் வந்து தக்ஷித். நான் வந்து தக்ஷுவும் மிதுனும் வந்து பஜன் பாடுற வரைக்கும் இருந்தேன். என்னால் மாத்ரு பூஜை எடுக்க முடியல. அதாவது குழந்தைங்கள்லாம் வந்து அம்மாவுக்கு பூஜை பண்ணுறது அது பார்க்கணும் தான் நான் வந்து போனேன். பட் என்னால் அதை ஷூட் பண்ண முடியல. ஏன்னா நம்ம வீட்டுக்கு தாம்பூலம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்கன்னு ஃபோன் வந்துருச்சு. அதனால் வந்து கடகடன்னு கிளம்பிட்டேன். ராம்லாலாவுடைய ராமர் கொலுவிட்டு இருக்கிறார். ரொம்ப ஸ்பெஷலான வருஷம். ராமர் அயோத்தியில் இருந்தாலும் ராமநாமம் வந்து உலகெங்கும் பரவி இருக்கு. எப்போதும் எல்லாரும் எப்போ எந்த நிலையில் இருந்தாலும் பண்ண வேண்டியது ராமநாமம் அப்படிங்கிறத வந்து இந்த பஜன் எடுத்து காட்டுறது.
காத்தே தி ராம காப்பீதே தி ராம. எல்லாரும் கை தட்டணும்னு வேண்டிக் கொள்கிறேன். காத்தே